நீங்களும் என்ன மாதிரி 2 மந்த்ஸ் மேலே வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை கேளுங்க. நான் ஒரு டீலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு 2 மந்த்ஸ் மேலே வேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சர்வீசஸ் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ், பெனிஃபிட்ஸ், ஃபியூச்சர்ஸ், கேஸ் ஸ்டடீஸ்னு ஃபுல் பேக்கேஜில் கிளைண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் எந்த அளவுக்கு கிளைண்ட்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கேன்னா, டெய்லி ஃபாலோ பண்ணி ஹெட்செட் போட்டு உட்காந்துருவேன். 2 மந்த்ஸ் எஃபர்ட் போட்டதுக்கு எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா கோஸ்டிங். Deal closing is not about pitching. It's about pulling out objections before they become rejections. டீல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் என்னெல்லாம் அப்ஜெக்ஷன் வைப்பாங்கன்னு தெரிஞ்சாலே போதும். அது எந்த மாதிரி அப்ஜெக்ஷனாக இருக்கும்னா, ஒருவேளை எனக்கு லீட்ஸ் வரலன்னா என்ன பண்ணுறது, லீட்ஸ் வரலன்னா நான் 100% ரீஃபண்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டோட ரிஸ்க்கை எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த டீலை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க என்னெல்லாம் அப்ஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, தென் சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.